நான் வயசானவங்க கூட பழகிறதே இல்லை. ஆமாம், ஏதாவது தேவைன்னா நாலேஜ் மட்டும் எடுத்துப்பேன். ஆனால் நான் பழகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 25லேருந்து 30 வயசுக்குள்ளே உள்ளவங்க தான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு 25லேருந்து 30 வயசுக்குள்ளே உள்ளவங்க தான். நான் எங்கே போனாலும் அந்த ஏஜ் குரூப்போட தான் நான் போகிறேன். எனக்கு ஆக்சுவலி மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ஐ எம் யங். சீரியஸ்லி எனக்கு நான் இப்போ ஒரு 25-30 வயசு ஆள் மாதிரி தான் நான் என்ன நினச்சிக்கிறேன். ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பருங்க. 20 வயசு கிழவனுங்க இருக்காங்க, 50 வயசு குமரனுங்க இருக்காங்க. நான் யங் தான். ஆமா, என்ன ஒண்ணு 50 வயசு ஆயிடுச்சு. ஐ எம் 50 இயர்ஸ் யங். ஸோ இன்னைக்கு ஜென்ரேஷன், அதாவது இன்னைக்கு ஏன் ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு அட்வைஸ் நான் கொடுக்குறேன். நீங்களும் எப்பவுமே யூத்தா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா சின்ன பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, சின்ன பசங்களோட பழகுங்க, பேசுங்க, அவங்களோடய இருங்க. ஆமா, ஸோ நீங்களும் யங்கா இருக்கலாம். 3 விஷயம் உங்களுடைய டிக்ஷனரியிலேருந்து நீங்க எடுத்தாதான் நீங்க சக்சஸ் ஆவீங்க. 3 T. 1, ட்ரை பண்றேன்னு யூஸ் பண்ணாதீங்க அந்த வார்த்தை. ஐ வில் ஆர் ஐ வில் நாட். அது என்ன ட்ரை? அதை நீங்க அந்த ட்ரைன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு நோனா நோன்னு சொல்ல பழகிக்கோங்க. எஸ்னா எஸ், நடுவில் எதுவும் இருக்கக்கூடாது. 2வது டயர்டு. அந்த டயர்டுன்ற வார்த்தையே இருக்கக்கூடாது. வாழ்க்கையில ஜெயிக்கணும், சாதிக்கணும், முன்னுக்கு கொண்டோன்ற எண்ணம் உள்ளவன் அந்த டயர்டுன்ற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டான். 3வது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், டுமாரோ மே கம் ஆர் மே நாட் கம். அதனால if you want to do something, do it today, now.